ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னால் டெய்லி ப்ரிப்பேர் பண்ண முடியாது, என்னால் வந்துட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா திட்டம் அல்லது யோஜனா, தமிழரசு, பொது அறிவு, குருஷேத்ரா இந்த மாதிரி வந்து மேகசின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதனோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கான புக் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். அதை நீங்கள் வந்து நோட்ஸாக எடுத்து ஃபாலோ பண்ணலாம், இல்லை புக்காக கூட நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து என்னோடய நோட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கான சோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து என்னால் சரியாக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ண முடியல. ஸோ ரிவிஷனுக்கான வீடியோ வந்துட்டு ரிவிஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணேன். அந்த நோட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், பாருங்கள், எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள். எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தேன். நியூஸ் பேப்பரில் தமிழில் எடுத்திங்கன்னா தினமணி அண்ட் இந்து தமிழ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்கிலீஷில் வந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேட்டில் இருக்க தமிழ் அந்த தினமணி இந்து தமிழ் ரெண்டையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே டேட்டில் இருக்கிற தி இந்துவில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு டேட் வைஸ் வந்துட்டு நான் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிட்டேன். பாருங்கள், இது வந்து ஆகஸ்ட் மந்தில் எடுத்தது. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் எடுத்திருப்பேன். பாருங்கள், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே எடுத்திருப்பேன். தமிழானது வந்து 2 நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு தென் வந்து இங்கிலீஷ்க்கு வந்துட்டு தி இந்துலேருந்து எடுத்திருப்பேன். இது வந்து ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு அகழாய்வு செய்து அந்த இடங்கள் இருக்குங்களா, அது வந்து கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், வெம்பக்கோட்டை விருதுநகர், கீழ்மண்ணடி திருவண்ணாமலை, பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை, திருமலாபுரம் தென்காசி, இதெல்லாம் சென்னானூர் கிருஷ்ணகிரி, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து அகழாய்வு நடந்த இடங்கள். அதெல்லாம் வந்துட்டு தி இந்துவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த நோட்டு பார்க்கலாம். எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒரு ஃபுல் நோட்டு ஃபாலோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நோட் வந்துட்டு பாருங்கள், இது வந்து நவம்பர் டிசம்பரில் ஃபாலோ பண்ண கரண்ட் அஃபேர்ஸ். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் டெய்லி டேட் வைஸ் வந்துட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 hours ஆயிரும். அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே நியூஸ் பேப்பர்லேயே வந்தது நமக்கு வந்து பொருளாதார ஆய்வு அறிக்கை, நிதிநிலை அறிக்கை எல்லாமே வரும். அதை வந்து நோட்ஸாக வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது வந்து பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. மார்ச்சில் வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையினோட அம்சங்கள். இது வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து ஹிந்துவில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே 2024-25 கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதனோட நோட்ஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாமே வந்துட்டு பட்ஜெட்டோடது. பாருங்கள், இது ஃபுல்லாக பட்ஜெட் தான். பட்ஜெட்டோடது வந்து டீட்டெயிலாக எடுத்திருப்பேன் 2 நியூஸ் பேப்பர்லேருந்தும். தென் வந்து இதுவே வந்துட்டு தி இந்துவில் இருந்திருக்கும், அதையும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். பாருங்கள், இது தி இந்துவில் கொடுத்த பட்ஜெட்டோடது.
இது வேளாண் நிதிநிலை அறிக்கை நெக்ஸ்ட் டேட்டில் வந்தது. வேளாண் நிதிநிலை அறிக்கை வந்துட்டு நோட்ஸாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து பாதி ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது அப்படின்ட்டு ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ப்ரீவியஸாக எடுத்த நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேட்டஸ்ட்டாக இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் பூரா வந்துட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது மட்டும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணலாம். தினமணி அண்ட் இந்து தமிழ் 2 தமிழுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இது இந்துலேருந்து இங்கிலீஷுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இல்லாததும் வந்து நமக்கு இது ஹிந்துவில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் நியூஸ் பேப்பரோட மோர் டேட்டாஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்தியா ஓரியன்டாக இருக்கிற நமக்கு சிஏ வந்து நிறைய கவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லேருந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.